சிவன் கிட்ட நம்ம ரொம்ப கஷ்டம் அனுபவிக்கிறப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். அப்பா, உனக்கு என்ன பிடிக்குதா பிடிக்கலையா, பிடிச்சிருக்குன்னா எப்படிப்பா இந்த அளவுக்கு நான் கஷ்டம் அனுபவிக்கிறேன்னு. இதோட ஆழமான உண்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவனுக்கு அவருடைய பக்தர்களை அவ்வளோ பிடிக்கும். உதாரணத்துக்கு நால்வர்களும் நாய்மார்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எத்தனை பேரை சிவபெருமான் சோதிச்சிருப்பாரு. நமக்கு வர சோதனையை விட மிகப்பெரிய சோதனையை அவங்களாம் அனுபவிச்சாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவபெருமானுக்கு ஒருத்தங்களை பிடிக்குது அப்படின்னா தான் அவங்கள சோதிப்பாரு. இந்த சோதனை தான் இறுதியா சிவனோட திருவடியை அடையிறதுக்கான வழி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் நமக்கு சோதனை கொடுக்குறாரு. சிவனை கும்பிட்றதுக்கு மட்டும் இல்ல, சிவனால சோதிக்கப்படுறோம் அப்படின்னாலும் அவருக்கு பிடிக்கணும், அவரோட அனுமதி இருக்கணும். அவரோட சோதனை எப்படி இருக்கும்னா, அம்மா கண்டிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பாசம் என்னைக்கும் விட்டு போகாது. காலம் போற போக்குல நமக்கு அவர் உணர்த்துவாரு, உன்னை பிடிக்காம உன்னை நான் நெருங்கல, உன்னை பிடிக்காம சோதிக்கல அப்படின்னு. நாம போடுற கணக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சிவனுக்கு தெரியும். அவர் வழியில நாம போனோம் அப்படின்னாவே நமக்கான அழகான பாதையை காட்டுவாரு. சிவாய